அருகிலே இருக்கின்ற ஆந்திரா மாநிலத்திலே 7 கல்லூரிகள் பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றன. அருகிலே இருக்கின்ற கேரளா மாநிலம் குருவாயூரிலே 3 கல்லூரிகள் அந்த திருக்கோயில் சார்பிலே நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்த ஆட்சியை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக, எதுவும் இந்த ஆட்சியின் மீது அவதூறு கற்பிக்க முடியவில்லை என்பதற்காக புதிதாக சேரப்போகின்ற சங்கிகளின் கூடாரம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக நேற்றைய முன்தினம் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பல பொன்னான வார்த்தைகளை உதிர்த்திருக்கின்றார். கொஞ்சம் கொஞ்சமாக பாரதிய ஜனதா என்ற மலைப்பாம்பு விழுங்கிக் கொண்டிருக்கின்ற சங்கிகள் கூட்டமாக அதிமுக மாறிக்கொண்டே இருக்கின்றது. காலத்தால் அந்த கட்சி கரைந்துவிடும். 2026க்கு பிறகு அந்த கட்சியை தேடுகின்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் அமையும். இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து வரக்கூடிய வருவாயை நீங்க பள்ளி கல்லூரிக்கு செலவு பண்றீங்க. இது உங்க சட்டம் சொல்லுது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இதை ஏன் கவர்மெண்ட் செய்யக்கூடாது அப்படின்றாங்க. கவர்மெண்ட் அரசு செய்ய வேண்டிய பணிகள் 41 கலைக்கல்லூரிகளை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு செய்திருக்கின்றோம். 1962ஆம் ஆண்டிலிருந்து இந்த கல்வி சார்ந்தது ஒரு அறப்பணி. இதற்கு இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் 36 இடமளிக்கின்றது. திருக்கோயிலே வருகின்ற உபரி நிதியை பள்ளிகள், கல்லூரிகள், பாடசாலைகளை திறக்கலாம் என்று 1959ஆம் ஆண்டு இறுதி செய்யப்பட்ட இந்து சமய அறநிலைத்துறை கொடைகள் சட்டம் வழிவகுக்கிறது. ஆகவே சட்டத்தின்படிதான் இந்த கல்லூரிகளை துவக்கி இருக்கின்றோம். அறியாமை இருளில் இருக்கின்ற அன்பிற்கினிய எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு இவையெல்லாம் தெரிவதற்கு நியாயமே இல்லை. அவரை ப்ரமோட் செய்வதற்காக வைத்துக் கொண்டிருக்கின்ற சங்கிகள் கூட்டம் எழுதி கொடுத்ததை அப்படியே வாசித்திருக்கின்றார். 210 தொகுதியில நாங்க வெல்வோம், திமுக கூட்டணிக்கு பயம் வந்துட்டதுன்னு கோவையில சொல்றாரு. அவர் வெல்வோம் என்றாரு, மக்கள் தேர்தல் வட்ட நாங்கள் கொள்வோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 2 நாள் தேர்தல் பிரச்சாரத்துல பொதுமக்கள் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. அந்த திமுக ஆட்சி விரைவில் அகற்றப்படும் இன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்காரு. யாரு அவர் அதான் சொல்ல முடியும் சொல்லுவார். நாங்க ஆட்சிக்கு வர மாட்டோம் சொல்ல முடியும். இப்ப அண்ணாமலை தனித்து விடப்பட்டு அவர் வேற நான் தனி மனுஷனா அப்படின்றாரு. இது அண்ணாமலை இல்லாதனால உங்களுக்கு அது அவங்களோட கட்சி தலைவர் தான் முடிவு பண்ணாங்க. அந்த அண்ணாமலையையும் 2 முறை இந்த இயக்கம் அன்னை கவ வைத்திருக்கின்றது. அவர் தலைமையிலே இருந்தபோதுதான் பாண்டிச்சேரி உட்பட 40-40ஐயும் வென்று காட்டிய தலைவர் எங்களுடைய தலைவர். ஒரு அண்ணாமலை இல்லை, ஒரு எடப்பாடி பழனிசாமி அல்ல, 100 அண்ணாமலைகள் 100 எடப்பாடி பழனிசாமிகள் வந்தாலும் இந்த இயக்கம் கட்டுக்குலையாத கட்டமைப்பு வலுவாக இருக்கின்ற இயக்கம். இந்த இயக்கத்தை ஆட்டி பார்க்கவோ அசைத்து பார்க்கவோ இனி ஒருவர் பிறந்துதான் வர வேண்டும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.